அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நான் சிக்கன் வச்சு பிபிக்யூ செய்ய போகிறேன், அதாவது பாபிக்யூ. வாங்க அது எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு முழு மல்லி இருக்குல்ல, அது சேர்த்துக்கிட்டு 3 நிமிஷம் லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்மெல் வரணும், அந்த அளவு வறுபட்டால் போது கருத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வறுத்து எடுத்துட்டேன். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் லெமன் கிராஸ் 2 இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நான் வச்சுருக்க பூண்டு, அதாவது 12 பல் பூண்டு, எப்படின்னா பெரிய முழு பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம தனித்தனியாக பிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பல்லாக கிடைக்கும் போது அந்த மாதிரி 12 பல் பூண்டு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விரலில் முக்கால் அளவு இருக்கணும், அந்த அளவு இஞ்சியும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வறுத்த முள்ளுமல்லி ஃபஸ்ட்டு ஏற்கனவே 2 ஸ்பூன் அளவு முள்ளுமல்லி வறுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வறுத்த முள்ளுமல்லியை இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு இதோடு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, முழு சோம்பு, அது 1 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாய் 3 வரமிளகாய் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு முரண்டு வர மாதிரி 2 முரண்டு விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் 2 முரண்டு, அதாவது 2 சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது, நல்லா கொர கொரன்னு தான் அரைச்சிருக்கோம் ரவை பதத்துக்கு. இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கணும். சிக்கன் 2 கிலோ, அந்த பார்த்தீங்கன்னா டை பீஸ் தான், அதை இடையில கீறி விட்டுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு எனக்கு 1 ஸ்பூன் அளவு உப்பு தேவைப்பட்டுச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோன்னு இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது கை விடாமல் இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா உள்ளே இறங்கும். எப்படி மசாலா உள்ளே இறங்கும்னா, ஃபஸ்ட்டே நான் சிக்கன் கழுவிட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் இடையில இடையில நான் கட் பண்ணி விட்டுருந்தேன், முன்னாடியும் பின்னாடியும். அப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கும்போது எல்லா மசாலுமே இந்த சிக்கனுக்குள்ளே போய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சும்மா டேஸ்ட்டாக வரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மசால் எல்லாமே இந்த சிக்கனில் உள்ளே இறங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் கீறி விட்டுருந்து பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மசாலா செம்மையாக உள்ளே இறங்கியிருக்கு. அதே மாதிரி அதோட பின் சைடும் கீறி விட்டு மசாலா உள்ளே இறங்கியிருந்தனால செம்ம சூப்பராக எல்லாமே மேரினேட் ஆகிட்டுருக்கும். சிக்கன் எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 6 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் கீழே வைக்க போகிறேன். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாபிக்யூ வெளியே தான் செய்ய போகிறோம். அதனால் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எடுத்துக்கலாம் பாபிக்யூ செய்யும்போது. சிக்கனை மசாலாவோட 6 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரினேட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம பாபிக்யூ செஞ்சுக்கலாம். ஃபிஷ் நெக்ஸ்ட்டாக செஞ்சது தான். இந்த ஃபிஷ் ரொம்ப சிம்பிள், மசாலா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மஞ்சத்தூள் உப்பு மட்டும் தான் போட்டு இதை மரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் 6 ஹவருக்கு. இப்போ நான் பாபிக்யூ செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் பாபிக்யூ எங்கே செஞ்சேன் அப்படின்னா பீச்சில் தான் செஞ்சேன். பீச்சில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கல்லை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க இலை தழைக, அங்கே இருக்கக்கூடிய குச்சியெல்லாம் வச்சு தான் நான் பாபிக்யூக்குரிய அனலை ரெடி பண்ணேன். அனல் ரெடி பண்ணிவிட்டு நல்லா நம்மளுக்கு கங்கு வரணும். நல்லா கங்கு வந்ததுக்கப்புறம் அதை அந்த கங்குலேயே தான் இந்த பாபிக்யூ சிக்கன் நான் செஞ்சேன். சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கிட்டேன். அப்படி வாட்டி எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இதை சாப்பிடும்போது இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும்.
இந்த பாபக்யூவோட ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. எல்லா சிக்கனும் நம்ம பாபக்யூ பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் சிக்கனை பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா வெந்தும் உள்ளே அதேமாரி வெந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. நம்ம போட்ட மசால் எல்லா டேஸ்ட்டுமே உள்ளே இறங்கி சாப்பிடும்போது தனித்தனியாக அது வந்து ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த பாபிக்யூ சிக்கனு டேஸ்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.